குழந்தையிலே கொன்னு இருக்கணும் ஐயா. இந்த மாரி மானங்கெட்ட பொழைக்கலாம் செத்து புடுங்கடா எங்கேயாச்சும் போயிட்டு. பஸ்ஸு கிஸ்ஸு வரும் பாரு. நீங்கலாம் நல்ல சாவே வராது உங்களுக்கெல்லாம். எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயி துண்டு துண்டா தான் சாவ போறீங்க போங்க. வயித்தெரிச்சல கெளப்புறீங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யார்கிட்ட பேட் வார்த்தை பேசணும், யார்கிட்ட நல்லபடியா பேசணும்னே தெரியல. ம். உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் என்ன சாவு குடுக்க போறான்னு தெரியல. போங்க. பொழச்சு போங்க. நீங்க என்னதான் பேட் வார்த்தை பேசணும். முகம் தெரியாது நீங்க எங்கேருந்தோ பேசுறீங்க. பேசுங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆண்டவன் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் படி அளக்க. நான் பண்ற பாவத்த நாம்பளே அறுவடை நடுற செடிய நாம்பளே அறுவடை பண்ணிட்டு போற காலம் இது. அதனால நீ பண்ற பாவத்த நீனே அறுவடை பண்ணிட்டு தான் போக போற. பாவம் பண்றவங்களெல்லாம் கண்ணுல பார்த்துட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து பாவம் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேளுங்க. அவன் பண்ற பாவம் அவங்க அப்பா, அம்மா பண்ற பாவம் பிள்ளையின் தலையில அவங்க கண்குளிர பார்க்குறாங்க. தயவுசெய்து அவங்க பண்றத அவங்களே அனுபவிக்கிறாங்க. யாருக்கும் யாரும் பாவம் பண்ணாதீங்க. இருக்கிற காலத்துல நல்லதே செய்யுங்க. அக்கா எந்த ஊருங்க? ஸ்ரீராம், திருவாரூர் மாவட்டமா? நாம பண்றது ஆண்டவன் எல்லாம் இல்லையாப்பா? இல்லையா? என்ன பண்றது? ஆண்டவன் இருக்கான். இங்க இல்லனாலும் ஏதோ ஒரு மூலையில தண்டிச்சுன்னு தான் இருக்கான். நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவன் தண்டிக்காம இல்ல. அது உணராம இருக்காங்க மக்கள். நான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன். தப்பு பண்றவன் தண்ணி குடிச்சே தீர்றான். தண்டனை அனுபவிச்சே தீர்றானுங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்பா. எங்க கிராமம் நல்லா இருக்கா? எங்க வீடு நல்லா இருக்கா? குளம் இருக்கு எங்க வீட்ல. அதோட இருக்கு பாருங்க குளம். அதுல நெறைய மீன் இருக்கு. வாங்க மீன் பிடிச்சு கொண்டு போலாம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஹாய்டாம்மா வாங்க. ரென்னு ரேணு வாங்க சாப்பிட்டீங்களாக்கா? இல்லம்மா இப்பதான் சமைச்சுட்டு இருக்கேன். மீன் குழம்பு, மீன் வறுவல் செஞ்சுட்டு இருக்கேன். சரி கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கேமேன்னு லைவ் போட்டேன். சரி எங்களோட கிராமத்தையே பார்ப்பீங்கன்னு பார்த்தா நானும் ஆன்மீகவாதி தான். அனுபவப்பட்டு விட்டேன். அப்படியா? நீங்க அனுபவப்பட்டு சொல்றீங்க. சரி ஏத்துக்கிறேன். கடவுள்னு ஒருத்தன் தான் ஏழைகளெல்லாம் ஏழையே விடமாட்டான் இல்லையா? அது இருக்கு. உண்மை நீங்க சொல்றது 100% உண்மைதான். சூப்பர் அக்கா. ஆமாண்டாம்மா மீன் வறுக்க போறேன். இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இந்த ஏழை வீட்டில் மீன் குழம்பு சாப்பிடலாம். எல்லோரும் எங்க வீட்ல எலி சேட் பண்ற வீடியோ போட்டு வச்சிருக்கேன். எலி என்ன அட்டகாசம் பண்ணுது. கொஞ்சம் போய் பாருங்கப்பா எல்லாம். சாமி எல்லாம் சும்மா. எனக்கும் தெரியும் தான் ப்ரோ. நான் எங்க அப்பா, அம்மா வீட்ல இருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. எங்க குழந்தையிலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிறேன். 4 பொண்ணு. 4 பொண்ணு, ஒரே ஒரு பையன் நாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா. சித்தப்பா இல்ல, பெரியப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல. எங்களுக்கு யாருமே உதவிக்கு இல்ல. தானே உதவி நான் 12th முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்காம, 12th 11th படிக்கிறப்பலாம் கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கே கிளம்பி ஓடுவேன். அந்த மாரியெல்லாம் நானு ஸ்கூல் போயிருக்கேன். பெத்தவங்க தான சாமி. அது உண்மதான். அது உண்மதான் ப்ரோ. உங்க உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்றது போங்க. நானும் நெறைய டைம் சாமிய சலிச்சு போயிருக்கேன். என்ன பண்ணலாம்? எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் தண்டனை அனுபவிக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். கார்த்திக். ஓகே, ஓகே கார்த்திக் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணுங்க. பாருங்க எங்க ஊர்ல வெயில சாவடிக்குது மனுஷனவ. இன்னைக்கு எங்க வீடு ப்ரோ. இங்க பாருங்க. இந்த எங்க வீடு. இந்த வீட்ல தான் நாங்க வாழ்றோம். ஆனா உள்ளவே இருக்க முடியல. என்ன பண்றது? அக்கா 4 பொண்ணு, 1 பையன் தான். எங்க வீட்லயே 4 பொண்ணு, 1 பையன் தான்மா ஸ்ரீராம். கஷ்டப்பட்டு வளர்ந்து ஆளாயிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருக்கு. இன்னும் 2 பொண்ணு, 1 பையனும் கல்யாணம் பண்ணணும். அப்பா இறந்துட்டாங்க. மாடி வீடு. நாங்க 4 பொண்ணு, 1 பையன். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க ஆயா 8 பேரு. சின்னூண்டு ஒரு கூட்டுல தான் வாழ்ந்தோமே. படுக்க கூட இடம் பத்தாது. அந்த மாரி வீட்ல வாழ்ந்தோம். ஆனா வாழ போற வீடாச்சும் கொஞ்சம் பெஸ்ட்டா அமையும்னு தான் நெனச்சேன். ஆனா அமையல. என்ன பண்றீங்க அக்கா? அம்மு இருக்கேன்டா இருக்குடா. மை சிஸ்டர் நேம் சொல்லு அக்கா. உஷா. ஹாய் உஷா. வாங்க வணக்கம். சாமி நம்பி நான் வீணாகி விட்டேன். அப்படியா? ஐயையோ! ஃபீல் பண்ணாதீங்க. விடுங்க ப்ரோ. நம்ம உழைப்பு தான் நம்மளுக்கு என்னைக்கும் நிரந்தரம். யாரும் நம்மளுக்கு உதவி பண்ணவும் மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தா 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம கெட்டு போனாலும் 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஐயோ! இவன் கெட்டு போயிட்டானே! இவனுக்கு பணம் காசு குடுத்து உதவலனாலே நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷர் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு சொல்ல மாட்டாங்க. ஆமா அவனுக்கு என்ன அப்டின்னுவாங்க. ஐய்யய்யோ! பாவம் அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடி. நமக்கு பின்னாடி போயிட்டு அவன்